வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர், ஞான தண்டாயுதபாணிக்கு அரோகர், குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அரோகர, திரு கூனக்காளியம்மன் திருவடிகளே போற்றி போற்றி. இல்லை அருளோடு சேர்ந்த பொருளோடு சங்கம்மா கூனக்காளியம்மன் அருளால் அழகாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்திற்கும் மகளிர் அணியினருக்கும் இளைஞர் அணியினருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவில் சார்பாக ஐயா செல்லப்பன் அவர்கள் இதுவரைக்கும் ஆன்மீகத்தோடு சேர்ந்த இசை சொற்பொழிவாற்றிய குமரகுரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். கோவில் விழா குழுவின் சார்பாக அம்மன் திருக்கோவிலே அடுத்த நிகழ்ச்சியாக தினமலர் பத்திரிகையினுடைய விளம்பர முகவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பழனி முருகன் அவர்கள் அடுத்தபடியாக இப்பொழுது உங்கள் முன்பாக தன்னுடைய ஆன்மீக கருத்துக்களையும் ஆன்மீக சொற்களையும் சிறப்பாக ஆற்ற உள்ளார். அவர்களை நாம் வருக என்று வரவேற்று கோயில் சார்பாகவும் கோயில் நிர்வாகங்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கோபுரத்தின் மேல் இருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதாக்காள். வாழ்வில் ஏற்றம் உண்டாக மகிழ்ச்சி உண்டாக கூட்டு பிரார்த்தனை என்பது நமது ஐதீக முறைப்படி இறைவனை வணங்குவது என்பதால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் சந்தோஷமும் கிடைக்கும் என்பதை மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடுகின்ற நவராத்திரி என்னும் விழாவை கூனக்காளியம்மன் அருளோடு கோவில் நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு இளைஞரணியினுடைய சார்பாகவும் மகளிரணி சார்பாகவும் என்னை 2ஆம் ஆண்டு பேச வைப்பதற்கு உபயோகமளித்த அப்பனை பெரியோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கும் இந்த பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்கள், வியாபாரிகள், நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கை என்றால் சோதனை இருக்க வேண்டும். அந்த சோதனையால் தான் நாம் சாதனை படைக்க வேண்டும் என்பதுதான் புராணங்கள் கூறுகின்றன. அந்த புராணத்தின்படி நவராத்திரி விழா என்பது 9 நாளும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய விழாக்களில் ஒன்று. துர்க்கையாக வடிவமெடுத்து லட்சுமியாக அவதாரம் விட்டு மகிஷாசூரனை அழிக்கின்ற 9 நாளும் கடும் தவம் இருந்து அந்த தவத்தின் வலிமையான தசரா பண்டிகை 10ஆம் நாளிலே மகிஷாசூரனை அழிக்கின்ற ஆதி சக்தியாக ஆதி பராசக்தியாக திகழக்கூடிய அன்னையினுடைய அருளை 1 படிகள் 2 படிகள் 3 படிகள் 4 படிகள் 5 படிகள் 6 படிகள் 7 படிகள் 8 படிகள் என்று சொல்லி தேசத்தை பாதுகாக்கின்ற வீரர்களை வழிபாடு செய்து நாம் வணங்கி சத்தியத்திற்கும் உண்மைக்கும் நாம் நேர்மையாக வாழ்ந்தால் உயர்ந்த இடம் கிடைக்கும் என்பதை காட்டுகின்ற 9 நாள் திருவிழா தான் இந்த நவராத்திரி என்னும் பெருவிழா. இந்த விழாவிலே சிறப்பிப்பதற்காக குமரகுருபரன் அவர்கள் அழகான திருப்புகழ், தேவாரம், கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை பாடி இசை வெள்ளத்தில் நம்மளை எல்லாம் மகிழ்ச்சிக்க செய்து திருக்குறளை தொகுத்து வழங்கிய நம்பியாண்டார் நம்பி அவர்களை பற்றி சொன்னார். கடலூர் மாவட்டம் திருநாரையூர் என்னும் ஊரில் சவுந்தரநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் தேவார பாடல்களை பாடுகின்ற பாடலுக்கு உயிர் இருக்கும். அந்த உயிர் பெற்ற பாடல்களால் நாம் உரிய செல்வங்களையும் பொருள்களையும் கிடைக்கும் என்று அற்புதமாக சொன்னார். புல்லா பிள்ளையாரை பற்றி கேள்விப்பட்டவுடனே அவர் சொன்னது போல் பிள்ளையாரை மண்டையில் கொட்டிவிட்டு வணங்கினாலே வேண்டி வரந்தரக்கூடிய புல்லா பிள்ளையார் அவர் தன் மண்டையை அவருடைய வீரத்திலே முட்டுகின்ற பொழுது அவருக்கு அறிய செய்து திருமுறைகளை ஓடுவதற்கான வாய்ப்பினை ராஜராஜ சோழனிடம் சொல்லி அந்த
அந்த பிள்ளையாருடைய பதியங்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருமுறைகளை தொகுத்து விளங்கிய நம்பியாண்டவர் நம்பியை கண்டு அந்த பாடல்களுக்கான அர்த்தங்களையும் விளக்கங்களையும் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி சிதம்பரத்திலே கண்டெடுத்து அந்த பாடல்களுக்கு ஊர் கொடுத்தார் அல்லவா நம்பியாண்டவர் நம்பி 11 திருமுறைகளை இயக்கியவர். அந்த 12 திருமுறைகளுக்கு உயிர் வந்தவர்கள் மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர் என்று பல பேர் உண்டாலும் அந்த தோழனை நம்பி என்ற பாடலை பாடி அந்த தாயாரே அவருக்கு பால் ஊட்டியதால் அங்கு சிறப்பு பெற்ற பாடலாக இருக்கிறது என்பதை அழகாக சொன்னார். இதற்கு மேல் என்ன வேண்டும்? தமிழை வேண்டுபவனை வேண்டுபவை தருபவை தமிழ். தமிழ் மொழியை தவறாக சொன்னால் முருகக் கடவுள் வடிக்க மாட்டார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. தமிழ் பேசுகிறோம், தமிழை தவறாக சொன்னால் முருகன் மடிக்க மாட்டான் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்றப்பட்ட பாடலில் இதுவரைக்கும் எந்த பிழையும் வந்ததில்லை. இப்பொழுது இயற்றப்பட்ட சட்டங்களில் இதுவரை 146 முறை சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள், அறிஞர்கள், பெருமகனார்கள் எப்படியெல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் சோதனை இருந்தால்தான் சாதனை செய்ய முடியும். இப்பொழுது ராமகவியிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். நல்லாசிரியர் ஐயா திருமலைசாமி அவர்கள் அடியேனும் படித்துக் கொண்டிருக்கின்றோம். படிக்கின்ற பொழுது ராமனுடைய பொறுமை நமக்கெல்லாம் வேண்டும், அன்னை கோசலையினுடைய பெருந்தன்மை வேண்டும், கைகையினுடைய பொறாமை வேண்டும், சுமத்திரையினுடைய ஒருங்கிணைப்பு வேண்டும் என்பதைத்தான் ராமகாவியம் கூறுகிறது. இந்த ராமகாவியத்திலே அயோத்தி மண்ணிலே பிறந்த தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 மனைவிமார்கள் என்று சொல்கிறார்கள். 60,000 மனைவிமார்கள் அவருக்கு இல்லை. அவர்கள் எல்லோரும் படிப்பெண்களாக அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற சமயம் குலகுருவான வசிஷ்டர் அவர்கள் எவ்வளவு சௌகரியங்களும் சௌகரியங்களும் இருந்த ஒரு சந்தானம் இல்லை என்று சொல்லி மன்னரிடம் அணுகி சொல்கிறார். மன்னரே, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பேர் சொல்ல பிள்ளை ஒன்றும் இல்லையே. நமது நாட்டில் அவர்களுடைய ஸ்ரீ சிலிங்கர் என்ற முனிவரிடம் போய் காமகோஷ்டி யாகம் செய்தால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அதை கேட்ட உடனே மன்னனுக்கு சென்று புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு யாக வேள்வியை நடத்தினார். அந்த யாக வேள்வியில் உதிகின்ற நெய் வைகுண்டத்திற்கு சென்று அங்கே செயலத்தில் இருந்த மகாவிஷ்ணுடைய முகர்ச்சிக்கு ஏற்பட்ட உடனே அவர் முழித்து பார்க்கின்றார். அங்கே ஸ்ரீசிங்கருடைய யாகமும் தசரதனுடைய வேண்டுகோளை ஏற்று வசிஷ்டருடைய அருளால் நடந்து கொள்ளக்கூடிய இந்த யாகத்தை பார்த்தவுடன் அவர் அங்கு ஒரு தேவதையை உருவாக்குகிறார். அந்த தேவதை ஒரு செப்பு குடத்திலே தோன்றி அங்கே இருக்கக்கூடிய கோசலை, கைகேயி, சுபத்திரைக்கு அவர்கள் அந்த காயத்தை கொடுக்கிறார்கள். கொடுக்கின்ற பொழுது யாக பூஜை வெற்றியடைந்ததால் தசரத மன்னன் அந்த பாகத்தை வாங்கி கொண்டு 3 ஊற்றுகிறார். ஒருவருக்கு பாகம் அதிகமாகவும், ஒருவருக்கு சற்று குறைவாகவும், ஒருவருக்கு சிதறி போயிருந்ததால் அவர்கள் அனைவரும் குடிக்கும் அளவிற்கு சென்ற பொழுது தசரத மகாராஜன் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறுகிறான். அப்பொழுது எதிலையும் புத்திசாலியாக இருக்கக்கூடிய சுபத்திரை கொஞ்சம் தயக்கத்தோடு நின்றாள். அப்பொழுது எதையும் நன்றாக புரிந்து செல்லக்கூடிய கோசலை கவனித்து கையிடம் சொல்கிறாள், சுபத்திரைக்கு ஏதோ மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது, அவளுக்கு ஏதோ குறை இருக்கின்றது, அதை நாம் என்னவென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி, சுபத்திரை, விளையாட்டிலும் சரி, எங்களை நகைத்தாடி சொல்வதிலும் சரி, நீ எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பாயே, இப்பொழுது ஏன் தயக்கம் காட்டுகிறாய் என்று சொன்னவுடன் அவள் தன் வலது கையால் இருந்த பாத்திரத்தை மறைக்கிறாள். அப்பொழுது கோசலை அவளை அறிந்து கொண்டு அந்த பாத்திரத்தை காட்டு என்று சொல்கின்ற பொழுது சற்று குறைவாகவே இருக்கின்றது. அந்த குறைவான பாத்திரத்தில் இருந்து கோசலையும் கைகளையும் அந்த பாத்திரத்தை நிரப்புகிறார்கள். மூவரும் கர்ப்பமடைகிறார்கள். பிறகு 4 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். இந்த குடும்பத்துல ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராமனுடைய வரலாறை நாம் கேட்க வேண்டும். அப்படி குழந்தை பிறந்தவுடனே மணிமண்டபத்திலே ஒரு மகிழ்ச்சியான விசேஷம், சந்தோஷம், மங்கள ரோசைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அங்கு நடைபெற்ற விழாக்களிலே குழந்தைகளுடைய அழுகை சத்தம் மட்டும் நிற்கவில்லை. அப்பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் குழந்தையை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். பொதுவாக
நம்ம வீட்டிலே ஒரு பக்கம் முற்றத்திலே தொட்டி கட்டி விட்டோம் என்றால் குழந்தை அழுகை நிப்பாட்டும். அந்த குழந்தைக்கு ஏதேனும் அபாயம் உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக இரும்பு போடுவார்கள். அப்படி தங்க தொட்டியிலே இட்டிருந்த ராமனுக்கு அடுத்து சத்ருவுக்கு அடுத்து பரதன், லெக்குணன் கடைசியாக இருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் சொல்கிறார்கள், குழந்தையை மாற்றி போட்டால் கொஞ்சம் அழுகை நிப்பாட்டலாமே என்று கூறிய யோசனைப்படி ராமன் பக்கத்தில் இருந்த சத்ருக்களை மாற்றி பரதனை பக்கத்தில் வைக்கிறார்கள். அப்பொழுதும் அழுகி நிற்கவில்லை லெக்குமணனுக்கு. பிறகு மாற்றி போட்டு கடைசியில் இருந்த லெக்குமணன் ராவணனுடைய இடக்கையை பற்றிய பொழுது அழுகி நிற்கின்றது. அதை பார்த்தவுடன் தந்தையும் அங்கிருக்கக்கூடிய பணிப்பெண்களும் மகாராஜாக்களும் சந்தோஷப்பட்டனர். பின்பு எவ்வளவு அரசு வேலைகள் இருந்தாலும் தசரதனுக்கு ராமன் மேல ஒரு பாசம் எப்பொழுதும் உண்டு. ஏனென்றால் தலைச்சன் பிள்ளை என்பது வீட்டிற்கு எப்பொழுதும் பாசமாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் 5 வருடம் கழித்து பிறந்திருக்கலாம், ஓராண்டிலே பிறந்திருக்கலாம், 10 வருஷம் கழித்து கூட குழந்தை பிறந்திருந்தாலும் முதல் குழந்தையை தான் எல்லோரும் போற்றுவார்கள். ஏனென்றால் அந்த குழந்தையால் தான் ஒரு தாய்மை அடைகிறாள், அந்த தந்தை பூரிப்படைகிறாள் என்பதற்கு உதாரணமாக ராமன் சதா நேரமும் தசரதன் ராமனை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ராமன் நடப்பதும், ராமன் விளையாடுவதும், ராமன் பேசுவதை பார்த்துக் கொண்டு அரசு வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் தசரதன் ராமனை கவனித்துக் கொண்டு இருந்த பொழுது அங்கே இருக்கின்ற பணிப்பெண்களும் ஆச்சரியப்படுவார்கள். ராமன் முன்னே நடந்தால் லக்ஷ்மணன் பின்னே நடப்பான், சத்ருக்கன் பரதன் என்று அடிவகுத்து நடப்பார்கள். அப்பொழுது ஒரு தந்தைக்கு ஏற்படக்கூடிய ஆசை தசரதனுக்கு ஏற்பட்டது. நம்முடைய குழந்தைகள் வீழ்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் பெரிய வீரர்களாக வர வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை தசரதன் நகர வளம் வரும்பொழுது அந்த நாட்டிலே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏழை கூட தன் மகளுக்கு உலகத்தை சுட்டிக்காட்டுகின்ற வித்தையை பார்த்து மகிழ்ந்து தன் குழந்தைகளை அழைத்து வருகின்றார். அப்பொழுது அங்கு இருக்கின்ற மக்கள் ஏதோ விசேஷம் நடந்து கொண்டிருக்கிறதா, இல்லை மன்னர் ஏதாவது தனது இறுதி நாட்களை சொல்வதற்காக வருகை வந்திருக்கிறாரா என்றெல்லாம் அவர்கள் யோசித்து மன்னரிடம் இருக்கும் பொழுது ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்கிறார். அப்பொழுது அந்த நகரமே விழித்தெழுந்தது போல், பகலவன் பிரதிபலிக்கின்ற ஒளியை போல் மக்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி ஒளிவெள்ளம். அந்த ஒளிவெள்ளத்தை பார்த்தவுடன் மன்னரிடம் நெருங்கி கேட்கிறார்கள், மன்னரே, யாரேனும் அந்நிய நாட்டு மகாராஜா இங்கே வருகை தர இருக்கிறார்களா, அல்லது முடிசூட்டும் விழா ஏதேனும் நடக்கவிருக்கின்றதா என்றெல்லாம் அவர்கள் விழாக்களை கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மகன்களை அழைத்து இந்த ஊரை சுற்றி காமிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த ராமன் நடந்து வருவதை பார்த்து எல்லோரும் மகிழ்ந்தார்கள். அப்பொழுது சத்ருஷேனன் என்ற யானை தனது வழக்காலை மடக்கி ராமன் மேலே அம்பாரியை உட்கார்வதற்காக அது இடம் கொடுக்கின்றதை பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏனென்றால் அவ்வளவு ஒரு செல்ல பிள்ளையாக அந்த அயோத்தி மன்னனுடைய மகனாக பிறந்த ராமரை பிறந்ததிலிருந்து அவர் நடப்பது வரை மக்கள் மகிழ்ச்சியிலே இருந்தார்கள். பின்பு இந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கின்ற பொழுது வசிஷ்டரிடம் விஸ்வாமித்திரர் வருவதாக ஒரு அறிக்கை விடுகிறார்கள். ஏனென்றால் சோதனை தான் வாழ்க்கையிலே சாதனையாக்கும், எத்தகைய நிலையிலும் நான் உண்மையை தவிர வேறொன்றும் பேசக்கூடாது என்பதற்காகத்தான் விஷுபுரா வம்சத்தைச் சேர்ந்த ஹரிச்சந்திரனுக்கும் அங்கே விஸ்வாமித்திரனுக்கும் என்ன பிரச்சனை என்பதைத்தான் இப்போது நாம் இந்த படலத்தை பார்க்க போகின்றோம். அப்பொழுது கைகேயி நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் கோரியதும் வசிஷ்டர் வந்து சொல்கிறார், எங்களுடைய அயோத்தி மண்ணிலே நீங்கள் தங்கிவிட்டு போகலாம் என்று சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் விஸ்வவம்சத்திற்கு ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அவரிடம் வாக்காளர் செய்கின்றார். அப்பொழுது சொல்லுகிறார், மனிதர்கள் எல்லோரும் தற்சமயம் தேவைக்கு அவர்கள் பொருள் பேசுவார்கள், விவாதம் பண்ணுவார்கள். அப்படி விவாதத்தில் தோற்று போனால் பணம் பொருள் எழுந்து கொடுத்தால் வாங்கி கொண்டு அவர்கள் பேச்சை மாற்றுவார்கள் என்று சொன்ன உடனே வசிஷ்டர் அவரிடம் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார், எங்கள் கைகேயி நாட்டிலே ஹரிச்சந்திரன் என்பவன் பாவம் வழியை ஏற்காமல் இதுவரை அரசாண்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் பார்த்திருக்க முடியாது என்று சொன்ன உடனே அயோத்திக்கு வருகின்ற விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் சொன்னபடி கைகேயி நாட்டுக்கு போகிறார். பாவம் வழி அறியாத கொலைகளால் காணாத இந்த இடத்தில் விஸ்வாமித்திரர் சென்று அங்கு இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் காட்டிலிருந்து அழித்து விட்டு
ஊருக்குள்ளே வந்தவுடன் அங்கு ஐயோ அழகல சத்தம் கேட்கின்றது. கேட்டு மக்கள் எல்லோரும் சென்று மன்னனிடம் சொல்கிறார்கள், கொடிய விலங்குகள் நாட்டிற்குள் வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய நகரவாசிகளை எல்லாம் அடித்து உதவி கழித்து துன்புறுத்துகின்றது என்று சொன்னவுடனே மன்னன் அங்கிருந்து சென்று அங்கு காட்டுக்கு சென்று வேறு வைக்கிறார். இதுவரைக்கும் சுகமாக சுபிச்சமாக இருந்த கைகே நாட்டில் அப்பொழுதுதான் நோய் அமைக்கப்படுகிறது, எல்லைப்பகுதி உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்பட்டு வருகின்ற வழியிலே 3 பெண்கள் அங்கு வருகிறார்கள். 3 பெண்கள் வந்து வழிபடுத்தி சொல்கிறார்கள், இந்த விலங்குகளை எல்லாம் கட்டுப்படுத்தி விட்டீர்கள், எங்களுக்கு ஏதேனும் ஒரு வசதி செய்து விடுங்கள் என்று சொன்னவுடனே அந்த உத்தம புருஷன் சத்தியம் தவறாத அந்த ஹரிச்சந்திரன் சொல்கிறான், நான் மனமானவன், உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு நான் ஏற்றவன் அல்ல, எனக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னவுடனே அங்கு விஸ்வாமித்திரர் அவருடைய பேச்சை வழிபடுத்தி சொல்கிறார், யாசனை கேட்டு வந்திருக்கின்ற பெண்ணுக்கு நீங்கள் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்று சொன்னவுடனே அவருடைய உணவு கழிக்கப்படுகிறது. இவரை எப்படியாவது பொய் சொல்ல வைக்க வேண்டும், இவரை எப்படி துன்பக்கடலை நீந்த வைக்க வேண்டும், இவருடைய சத்தியத்தை சோதனை செய்தாக வேண்டும் என்று சொல்லி விஸ்வாமித்திரர் அவருடைய பேச்சை விட்டபாடில்லாமல் அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது விஸ்வாமித்திரரே சொல்கிறார், அந்த பெண்களை நீங்கள் மனமுடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்தாக வேண்டும் என்று சொன்னவுடனே அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாட்டை பெறுவீர்களா? நாட்டை தந்து விட்டேன், இங்கு இருக்கக்கூடிய சுபகுணங்களை தந்து விடுவாயா? தந்து விட்டேன் என்று சொன்னவுடன் 3வது செல்வங்களை சொல்லுகின்ற பொழுது பக்கத்திலே இருந்து ஒரு செய்கை கிடைக்கின்றது. அப்பொழுது அவர் நிதானித்துக் கொண்டவுடனே, கேட்டதையெல்லாம் சொல்லிவிட்டாய் ஹரிச்சந்திரா, இவர்கள் நாட்டை ஆள்வதற்கும் சுபகுணங்களை அனுபவிப்பதற்கும் பணம் பொருள் வேண்டும் அல்லவா, அது எப்படி என்று சொன்னவுடனே அவர் சொல்கிறார், அந்த பணம் பொருளை எப்படியாவது நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன், எனக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் நாட்டிற்கு வந்து நாட்டிலிருந்து காலி செய்து காசி மகாராஜன் ஆடுகின்ற காசிக்கு செல்கின்றார். அப்பொழுது ஒருவேளை இந்த ஹரிச்சந்திரன் நம்மளிடம் சொல்லிவிட்டு ஏதோ ஏமாற்றி விடுவானோ என்று எண்ணி நட்சத்திர சேனன் என்ற ஒரு அடியவனை கூட அனுப்பி வைத்துவிட்டு எக்காலம் கொண்டு ஹரிச்சந்திரன் இந்த பொன்பொருளை சம்பாதித்து விடக் கூடாது, அதற்கு நீ தடக்கற்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் ஹரிச்சந்திரனை ஏளனமாகவும் அவமானமாகவும் பேசி வருகின்ற பொழுது கூட அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு கட்டத்திலே முடிவு செய்து காசி மகாராஜனிடம் அங்கே இருக்கின்ற பொழுது அப்பொழுது இந்த பணத்திற்காக தன்னை விட்டு விட வேண்டும் என்ற ஒரு கட்டம் நெருங்குகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பொண்ணும் பொருளையும் கொடுத்தவுடன் அப்பொழுது நட்சத்திரன் சொல்லுகிறான், ஹரிச்சந்திரன் சொன்ன மாதிரியே பொண்ணும் பொருளும் கொடுத்து விட்டான், இனி அவனிடம் இருந்து என்ன கேட்பது என்று சொன்ன உடனே அப்பொழுது நட்சத்திர சேனனுக்கு ஒரு உத்வேகமான எண்ணம் ஏற்படுகின்றது. அந்த எண்ணம், இதுவரைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் உனக்கும் நான் உடன்பாடாக இருந்தேன், அந்த உடன்பாட்டிலே எனக்கு ஏதேனும் சம்பளம் தர வேண்டாமா என்று சொன்னவுடன் அப்பொழுது தன்னையே விட்டு விடுகிறான் அந்த சுடலை தலைவனிடம். இப்படி சுடலை தலைவர் விட்ட பின்பும் நட்சத்திர சேனன் அவனை விடுவதாக இல்லை. அப்பொழுது இவருடைய சத்தியத்தினுடைய சோதனை வெகுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த வசிஷ்டர் சொல்லியிருக்கிறாரே, இவருடைய சோதனை எப்படியெல்லாம் நாம் கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கொடுத்து சத்தியம் பெறாமல் இன்னும் இருக்கின்றானே, இப்படி இவனை எப்படி வழி வைப்பது என்று நினைத்து அங்கு மன்னரிடத்திலே ஒரு பொருள் களவு போகிறது. களவு போன பொருளை அவருடைய மனைவி திருடிக் கொண்டாள் என்ற ஒரு கட்டத்திலே அறிவிக்கப்படுகின்ற பொழுது அவள் அந்த குழந்தையோடு ஒரு இடத்தில் தங்கியிருக்கின்ற பொழுது அங்கு நாகம் தீண்டி விடுகிறது. நாகம் தீண்டிய உடனே சுடலைக்கு எடுத்து வருகின்றால், சுடலைக்கு எடுத்து வருகின்ற பொழுது அந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய் அல்லவா, இதை அடக்கம் செய்வதற்கு பணம் இல்லையே, பொருள் இல்லையே, பொருள் இல்லை என்று சொல்லி அந்த சுடலை காப்பவனாக இருக்கின்ற ஹரிச்சந்திரன் வந்து சொல்கிறாள், என் மகனை நாகம் தீண்டி விட்டது, இந்த சடலத்தை இங்கே சடங்கு செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே காணிக்கையை கொடு, காணிக்கையை கொடு என்று சொன்னவுடனே அங்கு அவள் கோபம் முடிகிறாள். நாட்டை இழந்தேன், கணவனை இழந்தேன், சுபபோகங்களை எல்லாம் இழந்துவிட்டு என் வயிற்றிலே பிறந்த கொஞ்சி குழாவி என் மகனையும் இழந்தேன், என்னிடம் காணிக்கை கேட்கின்றாயே என்று சொன்னவுடனே அவன் ஹரிச்சந்திரன் கேட்கின்றான், உன் வாழ்வுக்கு இடையே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாய் கொடிய கொடி என்று சொன்னவுடனே அவள் உக்ர
நிர்வாணமாகிறாள். அட பாவியே, பாதகனே, யார் பட்ட வேதனாலேயே ஒரு மனைவிமாருடைய தாலியை பார்க்கின்ற அளவுக்கு சக்தி கொடுத்தவன் யார் என்று சொன்னவுடனே அந்த நேரத்திலே தான் உணர்கிறான் ஹரிச்சந்திரன் சொன்னது தன் மனைவி என்று உணர்ந்து அவன் தான் சொல்லியிருந்து ஒரு நொடி கூட மாறவில்லை. அப்பொழுது விஸ்வாமித்திரர் அங்கே தோன்றி சொல்கிறார், பொன்னும் பொருளும் தருகிறேன் என்று சொல், இப்பொழுதே நீ விடுபட்ட சுகபோகங்களை எல்லாம் நாட்டை எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னவுடனே ஹரிச்சந்திரன் சொன்னான், நொடி நாட்களில் எந்த உண்மையை நான் சொன்னேனோ அந்த உண்மை நான் சென்றாலும் மாறாது, இதுதான் சத்தியம் என்று சொன்னவுடனே தேவலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் பிரம்மா ரிஷிகளும் எல்லோரும் அங்கு காட்சியளித்தார்கள். ஏனென்றால் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் கொண்ட உரையாடலால் சோதனை என்ற சாதனையாக மாறி அவர் சத்தியத்திற்காக வாழ்ந்தார் ஹரிச்சந்திரன் என்பதை உணர்த்திய அந்த படலத்தை படிக்கின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் எவ்வளவு உன்னதமான நிலையில் உயர்ந்தாலும் எவ்வளவு தாழ்வான நிலையில் இருந்தாலும் நாம் உண்மையும் சத்தியத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும் என்பதைத்தான் இந்த படலங்கள் குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல் பக்தி என்று சொன்னால் இறைவனிடம் நாம் சொல்கின்ற கருத்துக்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார் என்பது உண்மை அல்ல. அதற்கு நாம் முயற்சியோடு சேர்ந்து பயிற்சியும் செய்ய வேண்டும். சாமியை அவர் சொன்ன மாதிரி, குமரகுருவன் சொன்ன மாதிரி வந்தாரு, விளக்கு சுட்டி வச்சாரு, எண்ணெயை ஊற்றினாரு, திரிய போட்டாரு. அது தெரியவா எரியவருக்கு தீப்பெட்டி வேணுங்கிறது அவருடைய மனசுல இல்லை. அப்ப பக்தி இல்லை. அவரால் 90% ஏதோ செய்கிறோம். விளக்கு எரிஞ்சா சரின்னு வந்தாரு, விளக்கு எறிகிறது கூட அங்க பத்துவதற்கான தீப்பெட்டி இல்லை. பின்பு போய் தீப்பெட்டி வாங்கி அந்த திரியை பத்த வைப்பதால் ஏது நன்மையும் இல்லை. ஒரு விருந்தாளியை அழைத்து வீட்டிற்கு நாம் உணவு கொடுக்கின்ற பொழுது அன்றாக உபசரித்து முதலில் தண்ணீரை கொடுக்க வேண்டும். அப்படி தண்ணீரை கொடுத்தவுடன் வெயில்ல களைப்பா வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரம் உங்களுக்கு வசதிக்கேற்ப கைகால் பஞ்சி கழுவுங்க, இல்லைன்னா குளிச்சுட்டு வாங்க, வந்து மதியம் எங்கள் வீட்டில் உண்டான உணவை அருந்துங்கள் என்று சொன்னால் நீங்கள் உணவு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்களுடைய உள்ளம் அங்கு இன்பமாக பொங்கும். பொங்குகின்ற பொழுது அவர்கள் உங்களை மகிழ்ச்சியோடு நினைப்பார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் வாயிலிருந்து வருகின்ற நல்ல வார்த்தைகள் தான் அவனை கோபுரத்தின் உயரத்திலே வைக்கும். இதுதான் உண்மை. தத்தான் ஹரிச்சந்திரனை யசுவாவசனத்திற்கு ஒரு பெருமை உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் சீதா பிராட்டியாரை ராமன் கைபிடிக்கிறார். அந்த ராமனுடைய வல்லமை என்ன என்பதற்கு கூட சிவதனுசு வில்லை கூட சொல்றாரு. ஒரு சாதாரண வில்லை ஒடிச்சிட்டு நீ சிவதனுசு வில்லை ஒடிக்கிட்டு சொல்லாத, அதே மாதிரி ஒரு வில்லை கட்ட இருக்கு அப்படின்னு சொன்னப்போ கூட ராமன் தன்னுடைய நேர்மையாலும் மீண்டும் சிவதனுசு மாதிரி ஒரு வில்லை ஒடிக்கிறாரு. அப்ப அவருக்கு இருந்த சோதனையை அவர் சாதனையை மாத்தினாரு. கடைசியில் அவர் சந்திக்கின்ற அன்பான நண்பர்களாக கூட குகன், சுக்ரீவன், அனுமன், அங்கதனை போன்றெல்லாம் பாராட்டுறாரு. ஏன் பாராட்டுறாரு? விபீஷணன் கூட சொல்றாரு, ஏய் தம்பி, நீ என்னுடைய தம்பிதான், ஆனால் நான் யாரையும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சாதனைக்கு இன்னொரு பெயர் பரதன்னு சொல்லலாம். கையை சொன்னதனால்தான் ராமர் 14 ஆண்டு வனவாசம் போறாரு. 10 ஆண்டுகள் அவர் ராட்சசையும் அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு இடையூறு செய்கின்ற அரக்கர்களை சம்பவித்து விட்டு அவரு பரதராஜ் ஆசிரமத்தில் இருந்து வந்த பின்புதான், அகஸ்தியரை சந்தித்ததற்கு பின்புதான் யுத்த கலப்பை ஆரம்பம். இப்ப சராயு ஜடாயு எல்லாம் சொல்கிறார்கள். இப்படி ஒரு மகராசனாக பிறந்தவனுக்கு ஏன் இந்த கொடும் செயல் ஏற்பட்டது என்று சொன்ன உடனே அவர் தாய் சொன்ன வார்த்தைக்காக வனவாசமே வந்தேன் என்று சொன்னாரே ஒழிய என்னுடைய சிற்றனை சொன்னதற்காக வந்தேன் என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட பொறுமையும் பெருமையும் இறைவன் நமக்கு அருள வேண்டும். கோடக்காளியம்மன் அருளால் பற்பல சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் இங்கு நிறைந்திருக்கட்டும். எங்களை போன்ற அரிய சொற்பொழிவாளர்களுக்கு வாய்ப்பு தருகின்ற மகளிர் அணியினருக்கும் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் அணிக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் எங்களது அன்பான வணக்கத்தையும் நன்றியும் கூறி இத்தகைய வாய்ப்புக்கு நன்றி கூறிய அத்தனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரிஜாதம் 6ஆம் நாள் இந்திராணிக்கு, செம்பருத்தி 7ஆம் நாள் சரஸ்வதிக்கு விபூதி பச்சிலை, 8ஆம் நாள் நரசிமிக்கு மருதாணிப்பு, 9ஆம் நாள் சாமுண்டிக்கு தாமரை என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலர்களும் ஒரு நெய்வேத்தியம் செய்து படைக்கப்படுகிறார்கள்.
முதல் நாள் வெண்பொங்கல், இரண்டாம் நாள் புளியோதரை, மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல், நான்காம் நாள் காய்கறி சாதம், அஞ்சாம் நாள் தேங்காய் சாதம், ஐந்தாம் நாள் தயிர் சாதம், ஆறாம் நாள் தேங்காய் சாதம், ஏழாம் நாள் எலுமிச்சை சாதம், எட்டாம் நாள் பால் சாதம், ஒன்பதாம் நாள் சுண்டல், சர்க்கரை பொங்கல் என்று அம்மனுக்கு நெய்வேத்தியம் இட்டு ஒவ்வொரு நாளும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிபாட்டிலே கோலங்கள் கூட பிற உயிரினங்கள் அதை உண்ண வேண்டும் என்பதற்காக முதல் நாள் அரிசி மாவு, இரண்டாம் நாள் கோதுமை மாவு, மூன்றாம் நாள் மலர், நான்காம் நாள் அட்சதை, ஐந்தாம் நாள் கடலை, ஆறாம் நாள் பருப்பு, ஏழாம் நாள் வெள்ளை மலர், எட்டாம் நாள் தாமரை, ஒன்பதாம் நாள் வாசனை பொடி கலந்து திரவியங்களால் அபிஷேகித்து செய்கின்ற பொழுது அந்த 9 நாளும் தேவியர் நம்மோடு இருந்து நம்முடைய உணர்வுகளுக்கும் நம்முடைய பக்திக்கும் ஒன்றாக கலந்து அருள்வாளிக்கின்ற பொழுது இந்த விரதம் மேன்மையடையும். இந்த விரதத்தால் மனம் ஒருங்கிணையும். அந்த ஒருங்கிணைவதால் நம்முடைய எண்ணங்களும் சக்திகளும் மேலோங்கி நிற்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த நவராத்திரி என்னும் பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அம்மனை 9 வடிவமாக பார்க்கக்கூடிய காலம் இந்த நவராத்திரி. அதே போல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு தகுந்தாற் போல் கலை நிகழ்ச்சிகளும் சொற்பொழிவுகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அவர்கள் பேசுகின்றதை அவர்கள் அழகாக கவனித்து மன பூர்ச்சி அடைந்து அந்த பூர்த்தி அடைந்த காரணத்தினால் தன் கைகளால் கரவோசை செய்கிறார்கள். பேசுகின்ற எங்களுக்கும் உற்சாகம் பிறக்கிறது. ஏனென்றால் இந்த நேரத்திலே அப்படியே பேசிக்கொண்டிருந்த பொழுது 1001 ரூபாய் எடுத்தால் எவ்வளவு என்று கேட்டால் 999 என்று சொன்ன உடனே பக்கத்துல இருந்த ஒரு அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் தீபாவளிக்கு தள்ளுபடி போடுறாங்க, வெறும் 999 ரூபாய் நீங்க பணம் கட்டினா கிரேட்டர் கிடைக்கும், பிரிட்ஜ் கிடைக்கும், அதுக்கு மேற்கொண்டு ராஜா ராணி வீரோ ஒண்ணு புதுசா வந்திருக்காங்க, அதெல்லாம் கிடைக்கும்னு பக்கத்துல பேசிட்டு இருந்தாங்க. சொற்பொழிவாக சொன்னாரு, திருப்பூர்களும் பிரபலத்தில் இருக்கிற பாடலை பாட சொல்லி அதில் இருக்கிற பாடல்ல 1 ரூபாய் எடுத்தா கூட மீண்டும் பாடி கொடுத்தவுடன் 1000 வரும் என்று சொன்னார். ஆனால் என்னுடைய சகோதரிகள் சொன்னார்கள், 999 ரூபாய் பணம் கட்டினால் வீட்டிற்கு தேவையான பொருள் கிடைக்கும். ஏனென்றால் அந்த 999 நான் வீட்டுக்கு வருகிற பொருள் சேர்ந்து 1000 ஆகிறது என்பது கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இங்கே நாம் கேட்க வேண்டிய நிலையில் இறைவன் கொடுத்திருக்கிறார். 3 வடிவமாக வீற்றிருக்கும் காமாட்சியினுடைய அருளை பற்றி நாம் சிறிது பார்ப்போம். காஞ்சிபுரம் என்ற நாம் நினைவுக்கு வருவது காமாட்சி அம்மன் தான். காமாட்சி என்ற சொல்லிற்கு கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை கொண்டவர் என்ற பொருள். அன்னை பராசக்தி அருள்சாட்சி செய்யும் சிறப்புமிக்க ஸ்தலங்களில் காஞ்சிபுரம் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அந்த காஞ்சிபுரத்திலே வீற்றிருக்கக்கூடிய அம்மனுடைய அருளை நாம் போற்றி பாடுகின்ற பொழுது வீட்டில் மங்களம் உண்டாகும். மங்கள காரியங்களுக்கு ஏனைய ஸ்தலங்களுக்கு சென்றாலும் ஜாதகர் ஜோசியர்கள் சிலர் சொல்லுவார்கள், காஞ்சிபுரத்திற்கு சென்று வந்தீர்களானால் அங்கு நமக்கு திருமண தடை ஏற்பட்டிருந்தால் தடை நீங்கும். அந்த தடை நீங்குவதற்கு அங்கு இருக்கக்கூடிய காமாட்சி மங்களகரமான குங்குமத்திலே வீற்றிருக்கிறாள்.